Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வரும் சட்டசபை தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடும் திட்டம் உள்ளதாக மக்கள் நீதி மய்யம் உறுதிபட தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியிருந்தது. இந்த நிலையில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவது உறுதி என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், எப்போது இந்த முடிவை எடுக்க உள்ளார்? அதே போல 12 தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளை கேட்க மக்கள் நீதி மய்யம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது? மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தமிழக அரசியலில் பயணித்து வருகிறது. நேற்று முன்தினம்தான் மக்கள் நீதி மய்யத்திற்கு வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான பொது சின்னத்தை, அதாவது டார்ச் லைட் சின்னத்தை மீண்டும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு பிறகாக கமலஹாசன் தலைமையில் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தை கமலஹாசன் கூட்டியிருக்கிறார். இதற்கு முன்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 4வது அணியாக அமைத்திருந்த சமத்துவ மக்கள் கட்சி, IJK, மக்கள் நீதி மய்யம் தலைமையில் இந்த கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தார்கள். மக்கள் நீதி மய்யம் சராசரியாக 110 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. இருந்தாலும் பெரும்பாலான தொகுதிகளில் 3வது மற்றும் 4வது இடத்தில் தள்ளப்பட்ட நிலையில் வாக்கு சதவீதம் மிகவும் குறைந்த நிலையில் தான் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலுக்காக ஒரு பிரச்சாரத்தை மட்டும்தான் கமலஹாசன் மேற்கொண்டிருந்தார். எந்த விதமான தொகுதிகளிலும் போட்டியிடவில்லை. அதுக்கு பதிலாக அவருக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்ட அவர் ராஜ்யசபா எம்பியாக தொடர்ந்து பயணித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தான் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காகத்தான் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை கமலஹாசன் என்று அவருடைய கட்சி அலுவலகத்தில் கூட்டியிருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது டார்ச் லைட் சின்னத்தை மையப்படுத்திதான் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். அந்த சின்னத்தை தான் வரக்கூடிய தேர்தலிலும் பயன்படுத்த வேண்டும் என்பதில் கமலஹாசன் முனைப்புடன் இருக்கிறார். இருப்பினும் ஒருவேளை திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் போது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அல்லது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் போது திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்கான கருத்துக்களை பரபரப்பாக பேசக்கூடிய நிலையில் கமலஹாசன் தன்னுடைய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதில் கராராக இருக்கிறதாக கட்சியுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொது சின்னமாக மாநிலத்திற்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் நீதி மய்யம் கடந்த தேர்தலை மையப்படுத்தி அதனுடைய வாக்கு சதவீதத்தை பயன்படுத்தி ஒரு ஆவணங்களாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது இது மக்கள் நீதி மய்யத்திற்கு எந்தெந்த தொகுதிகளில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் எல்லாம் ஒரு பட்டியலாக திமுக தலைமைக்கு வழங்குவதற்காகவும் கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 2000 வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய 2ஆம் இடத்தில் தள்ளப்பட்டிருந்தார். அதே போல சென்னையை பொறுத்தவரை 2-3 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யத்திற்கு 3ஆம் இடம் கடந்த தேர்தலில் கிடைத்தது. அதே போல பரவலாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யத்திற்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய 12 தொகுதிகளுடைய பட்டியலை மக்கள் நீதி மய்யம் தயாரித்திருக்கிறது. திமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது இந்த பட்டியலை மையப்படுத்தி தான் தங்களுக்கு இந்த 12 தொகுதிகளுக்குள் குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 8 இலக்கத்தில் தான் நாங்கள் போட்டியிட்டோம் என்பதில் மக்கள் நீதி மய்யம் உறுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கும் போது இது போன்ற விவரங்கள் எல்லாம் மக்கள் நீதி மய்யம் தலைமை அறிவுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.